வாழ்க்கை என்னும் காகிதத்தில் நீ வரையும் ஓவியம் அழகாக மாறிவிடும். அந்த ஓவியத்தை ரசிப்பவர்களை மட்டும் உன் வாழ்க்கையில் சேர்த்துக்கொள். அதை கசக்கி எரிய நினைப்பவர்களை அமைதியாக ஒதுக்கிவிடு. நம் மனதில் தோன்றும் எண்ணங்கள் தான் நம் வாழ்க்கையின் வண்ணங்களுக்கு காரணமாகிறது. எண்ணங்கள் அழகாக இருக்கட்டும், வண்ணங்கள் பல வந்து உன் வாழ்க்கையில் சேரட்டும். வாழ்க்கையில் சில சமயங்களில் வரும் கஷ்டத்தையும் சிரமங்களையும் நினைத்து வருந்தாதே. இதெல்லாம் இல்லாமல் போனால் பல விஷயங்கள் தெரியாமலே போய்விடும். துன்பமோ மகிழ்ச்சியோ எது நடந்தாலும் ஏற்றுக்கொண்டு வாழ பழகினால் உன் மனம் தெளிவாகி நீ நடந்த பாதையின் அர்த்தம் ஒரு நாள் உனக்கே புரியும். இன்று கடினமாய் தெரியும் விஷயங்கள் நாளை நீ எட்டப்போகும் உயரங்களுக்கான அடித்தளமாக மாறும். உண்மைதான், யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாத ஒரு விஷயம் ஒன்று பாசம், மற்றொன்று பணம். இவை இரண்டுமே நம்மை அசிங்கப்படுத்தி. முருகன் தனது பக்தர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் உங்களை பொருளாதாரத்திலும் ஆரோக்கியத்திலும் அறிவிலும் உயர்த்துவார். நீங்கள் நினைத்த சிறிய விருப்பங்கள் மட்டுமல்ல, பெரிய கனவுகளையும் முருகன் நிறைவேற்றுவார். நாளை உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குமா? வியாபாரம் வெற்றி பெறுமா? குடும்பத்தில் சந்தோஷம் வருமா? எல்லாவற்றுக்கும் ஒரு பதில் முருகனின் அருள் இருந்தால் அது நிச்சயம் நடக்கும். அதனால் இன்று முருகனை தரிசித்து அவரிடம் உங்களுடைய மனதில் உள்ள விருப்பத்தை சொல்லுங்கள். அவர் அதை நிறைவேற்றுவார். நாளைக்கு நீங்கள் வெற்றியுடன் வாழப்போகிறீர்கள். சில கழுகு கூட்டங்கள் வட்டமிடும், கண்டு கொள்ளாதே. சில நாய்கள் குறைக்கும், காதில் வாங்காதே. சில நரிகள் தந்திரமாக பழகும், நம்பி விடாதே. மனித உருவத்தில் இருக்கும் மிருகங்களுக்கு மத்தியில் வாழும்போது பயந்து போகும் பசுவாக இருக்காதே, பாய்ந்து வரும் சிங்கமாக இரு. மனதில் ஏற்படும் நோய்க்கு காரணமும் அதற்கு மருந்தும் அன்பு மட்டும்தான். இங்கு பலரும் உண்மையான அன்பை பெற நினைத்தே தவிக்கிறார்கள். ஆனால் சிலர் பொய்யாக பழகி அன்பிற்கு பதில் காயத்தை மட்டுமே கொடுத்துவிட்டு செல்கின்றனர். அந்த காயங்கள் மனதை நசுக்கினாலும் நம் மனம் உண்மையாக யாரும் வந்து தன்னை புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையை அழிக்காமல் காத்து கொண்டே இருக்கிறது. ஏனோ அந்த நம்பிக்கை பலருக்கும் பொய்யாகத்தான் மாறுகிறது. நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு கணமும் உன் துன்பத்தை போக்க நான் வருவேன். என்னை மனதால் நினைத்தாலே போதும் உன் பிரச்சனைக்கான தீர்வை ஏதாவது ஒரு வடிவில் உனக்கு கிடைக்கச் செய்வேன். யாமிருக்க பயமே. கண்முடித்தனமாக அன்பு வைத்துவிட்டு பின்பு கவலைப்படுவதும், பாசம் காட்டி பழகியவர்களிடம் பகையை வளர்த்து பின் அனாதையாக நின்று வருத்தப்படுவதும், உறவுகளை புரிந்து கொள்ளாமல் உணர்ச்சிகளுக்கு அடிமையாக வாழ்ந்ததன் முடிவே. அந்த முடிவில் எஞ்சுவது தனிமையும் மனதை சுமையாக்கும் நினைவுகளும் தான். உறவுகளில் எல்லையில்லாத அன்பே பின்னால் எல்லையில்லாத வலியாக மாறுகிறது. உண்மைதான், யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாத ஒரு விஷயம் ஒன்று பாசம், மற்றொன்று பணம். இவை இரண்டுமே நம்மை அசிங்கப்படுத்தி. 1000 பேர் உன்னுடன் பேசவோ பாசம் காட்டவோ இருந்தாலும் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு உறவு உன் மீது அக்கறையுடன் அன்பு காட்டினால் பூமியில் வாழும் நாட்களிலேயே நீ சொர்க்கத்தை உணர்வாய். ஏனோ அப்படிப்பட்ட உறவு அமைவதெல்லாம் இங்கு பலருக்கும் கனவுதான். அன்பு கிடைத்தவர்களோ அந்த உறவின் அருமை தெரியாமல் தூக்கி எறிந்துவிட்டு செல்கின்றனர். உண்மையான உறவின் அன்பு பிரியும் போது புரியும். 1000 பேர் உன்னுடன் பேசவோ பாசம் காட்டவோ இருந்தாலும் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு உறவு உன் மீது அக்கறையுடன் அன்பு காட்டினால் பூமியில் வாழும் நாட்களிலேயே நீ சொர்க்கத்தை உணர்வாய். ஏனோ அப்படிப்பட்ட உறவு அமைவதெல்லாம் இங்கு பலருக்கும் கனவுதான். அன்பு கிடைத்தவர்களோ அந்த உறவின் அருமை தெரியாமல் தூக்கி எறிந்துவிட்டு செல்கின்றனர். உண்மையான உறவின் அன்பு பிரியும் போது புரியும். பல கனவுகளோடு வாழ நினைத்த வாழ்க்கை கனவாகவே போவதும் நிஜமாக மாறுவதும் உங்கள் கைகளில்தான் உள்ளது. கால்களை நனைக்காமல் கடலை கடக்க முடியாது. கண்கள் நனையாமல் வாழ்க்கையில் வெல்ல முடியாது. இன்று நீ படும் அவமானமும் கஷ்டமும் நாளைய வெற்றிக்கு உன்னை தயார்படுத்தும். உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுள் உன் பக்கத்துல நின்றாலும் எந்த பயனும் இருக்காது.